சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மகா சங்கடஹர கணபதி ஆலயத்தில் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் மாங்கனிகளால் பச்சை ஒளி விளக்கு கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். அரச மரத்து அடியில் அமர்ந்திருக்கும் அரச மரத்து மகா சங்கடஹர கணபதிக்கு ஆதி அந்த பிரபுவாக ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் ஆஞ்சநேயரும் சேர்ந்த திருமேனியாக சிறப்பாக அலங்காரம் செய்து ஒரு கையில் கதையுடன் மறு கையில் மாங்காய் வைத்துக் கொண்டும் நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் கணபதிக்கு பிடித்த பிரசாதங்கள் நெய்வேத்தியம் செய்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ சங்கரஹர கணபதிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் பக்தர்கள் தங்கள் கைகளாலே கணபதிக்கு தீபாராதனை காண்பித்து தங்களுக்கு வரும் கஷ்டங்களை போக்கி வழிபட ஏற்றவாறு ஆலயத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி பூஜை வெகு விமர்சையாக வெவ்வேறு அலங்காரத்தில் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் செய்து வருகின்றனர். பக்தர்கள் தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் வெளியே அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் செவ்வாய்ப்பேட்டை தாண்டவராயன் திரு சௌராஷ்டிரா நண்பர்கள் குழு சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்.